பிரியமான பரிசுத்த பவுல் திருச்சபையுடைய விசுவாசங்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமையாகிய இந்த நாளின் மாலை ஆராதனையின் அன்பான வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தெரியும். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நாளிலே அவருடைய பாடல்களை தியானித்து நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் அவர்களால் ஆஸ்வதிக்கவும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி அவருடைய கேட்ட சாட்சிகளாக ஜீவிக்க கடவுள் அனுகிரகம் செய்வாராக. இந்த பரிசுத்த மாலை ஆராதனை நாமம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் தரிசிப்போம். அதிகமாக நேசித்து நாங்கள் அனைவரும் இந்த உலகத்திலே இலவசமான ரட்சிப்பை பெற்று பரலோக பிரஜைகளாக மாற வேண்டும் என்பதற்காக எங்களை தேடி வந்து பரலோக மகிமையை தொடர்ந்து எங்களுக்காக சொல்லனா துயரங்களை அனுபவித்து பாடங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே தண்டனையை ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டர கலந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உயிரின் ஜீவனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரம தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நாளிலே கர்த்தாவே விசேஷமாக இந்த பரிசுத்த வாரத்தின் புதன்கிழமையாகிய இந்த நாளிலே மாலை நேரத்திலே உடைய பாடல்களை நாங்கள் தியானிக்க கூடி வந்திருக்கின்ற போது எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, ஓயாமல் போற்றுதலுக்குரியவரே, தேவதூதருடமை துதித்துக் கொண்டிருக்க இந்த நாளில கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடல்களை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களை தாழ்த்தி மௌனமாக உங்களுடைய பாதத்தில் ஒப்புகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் சுவாமி நீரை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய வார்த்தை மூலமாக என்னோடு பேசி எங்களை பலப்படுத்தும். நாளிலே உடைய தேவ செய்தியை என்னோடு பகிர்ந்து கொடுக்கின்ற திருச்சபையினுடைய செயலாளர் திரு ஜெயக்குமார் ஐயாவையும் ஆண்டவரை நீர் மறைத்து வெளிப்பட்டு நீர் சுவாமி பேசி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி உங்களுடைய உத்தம சாட்சிகளாக மூலத்தில் ஜீவிக்க நீரை அனுகிரகம் செய்ய விடுவாய். இந்த ஆராதனை நாள் முதல் முடிவடைக்குமாய் உங்களுடைய திருநாமகிமைக்கென்றே இது நடைபெற நீரை வழிநடத்தி காத்துக்கொள்ள விடுவாய். எங்கள் ஆண்டவர் பரமரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியால் உம்மை வேண்டிக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய பாடல்களை தியானிப்பதும் பண்ணமாக 203வது பாடலை பாடும். முன்னாடி இடம் உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து முடிந்தவர்கள் முன்பாக அமர்வதை கேட்கிறேன். 203வது பாடல். என்னுடைய சாவின் சாவே, என் உயிரின் ஜீவனே. இந்த பாடலை நாம் பாடுவோம். 203வது பாடல். என்னுடைய சாவின் சாவே, என் உயிரின் ஜீவனே, என்னை நீர் கர்த்தாவே, தேவ கோபத்திலே மாண்டு மாறவர்த்தயாது பரதன நாளைக்காக
ஆண்டவரே என் உதடுகளை தீரந்தருளும். கடவுளே என்னை விடுமே தாருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிற சங்கீதம் புத்தகம் 70ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரை பாடல் புத்தகத்தில் 178வது பக்கம். Psalm 70 1 to 5 in a responsive manner. கடவுளே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய உழைத்து வாரும். சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு போவார்களாக. அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டவன், ஏழையானவன், கடவுளே என்னிடம் விரைந்து வா. தேவரே எனக்கு துணை, என்னை விடுவிக்கிறவர் கர்த்தாவே நாமதியாரையும். 55ஆம் பக்கத்திற்கு திருப்பிக் கொள்வோம். தொடர்ந்து ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் சதா
இருக்கிறது. பரிசுத்த மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை வாசிப்போம். இன்றைக்கான சுவிசேஷ பகுதி மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 17 முதல் 24 முடிய வார்த்தைகள். அவர்கள் கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், இவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க விரும்புகிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று அவனுக்கு தெரியும். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவன் மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நீதிமான் காரியத்தில் உமக்கு சம்பந்தமே வேண்டாம், இன்றைக்கு சொப்பனத்தில் அவர் நிமித்தம் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். பரபாசை விடுதலை செய்ய கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை தூண்டிவிட்டார்கள். தேசாதிபதி அவர்களிடம், இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்க, அவர்கள் பரபாசை என்றார்கள். அப்போது பிலாத்து, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று கேட்க, அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். தன்னால் ஒன்றும் ஆகவில்லை என்றும் கலகமே அதிகமாகிறது என்றும் பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்கள் முன்னிலையில் கைகளை கழுவி, இந்த இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான் என்பதை. சுவிசேஷ வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தருடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தையை வாசிக்கிட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நாம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை வாசிப்பதற்கு முன்பதாக 56ஆம் பக்கத்தில் உள்ள மாலை ஆராதனை முறையை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வார்த்தைகளின் மூலமாக பயபக்தி அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வலட்சமாய் விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவின் கர்த்தருக்கு வாய்த்து கனிமடத்தில் பிறந்து புதிய பிரார்த்தனை செய்யப்படும் சிலுவையிலாக என்று மறைத்தடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் எழுந்திருந்தார். விசுவாசிக்கிறேன். சபையும் பாவம் அடைப்பும் சரீர விருத்தரும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையால் தயவுறுத்து அமர்ந்து கொள்ளவும். தொடர்ந்து 213வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். பொற்புமிலும் வானுலகம் பூவுலகம் படைத்த பரம்பொருளே. எல்லாரும் சேர்ந்து சுத்தமாக நாம் பாடுவோம். பூமிகும் வானுலகும் பூவுலகும் படைத்த பரம்பொருளே, இங்கே பொந்து பிலாத்தரன் மனையில் வந்து நிற்கும் காரணமே கோவே. இங்கே பொந்து பிலாத்தரன் மனையில் வந்து நிற்கும் காரணமே கோவே.
வையகத்தின் பாதகத்தால் பெய்யும் நடு தீமையெல்லாம் ஆற்ற இந்த வாதையெல்லாம் பட்டிருக்க போதமனம் சம்மதித்தோம் மாதே. இந்த வாதையெல்லாம் பட்டிருக்க போதமனம் சம்மதித்தோம் மாதே. இப்பொழுதுமாய் நம்மத்திலே திருச்சபையினுடைய செயலாளர் திருவாளர் டி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் வந்து தேவனுடைய செய்தி பரப்பி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தாவே வாருங்கவா, பரலோக பலத்தை தாருங்கவா. பரிசுத்தாவே வாருங்கவா, பரலோக பலத்தை தாருங்கவா. மகா உன்னதங்களில் வாசமாக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய பாடுகளை தியானிக்கின்ற ஒரு உன்னதமான வாய்ப்பு தண்ணீர சாமி சோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதி ராஜா. அவருடைய மனங்களை ஒருமுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. நீரே மட்டும் பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை காக்க வேண்டுமாய் ஒன்றான ரட்சகராகிய இயேசுவின் இன்ப நாமத்திலே உடைய பொற்பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த நாளில நான் ஒரு சுருக்கமான செய்தி உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கடந்த 36 நாட்களாக பாடுகளை குறித்து நம்முடைய போதகர் வாயிலாக 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு சிறப்பான செய்திகளை நாம் இந்த நாளிலே இந்த காலங்களிலே கேட்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை உலகம் முழுவதும் இந்த பாடுகளின் காலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு 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 எங்கு பார்த்தாலும் இயேசு இயேசு அவர்களுடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை ஒரு சீடர்கள் இருந்தார்கள். இயேசுவை போர் சேவர்கள் கைது செய்கிறார்கள். அவருடைய சீடர்கள் எல்லாம் ஓடிவிடுகிறார்கள். ஒரு சீடன் 30 வெள்ளிக்காசாக ரவியை காட்டி கொடுத்து விட்டு ஓடிவிடுகிறான். இன்னொரு சீடன் மண்டபத்தில் வாசல் வரைக்கும் வருகிறான், அவரும் ஓடிவிடுறான். எல்லாரும் ஓடுகிறான். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அவருடைய சீடர்கள் இயேசுனுடைய அற்புதத்தை நேரிலே கண்டவர்கள், அவருடைய அதிசயங்களை நேரிலே கண்டவர்கள், 5-6 பேருக்கு உணவளித்ததை நேரிலே கண்டவர்கள், பார்வையற்றவர்களை குஷ்டரோகிகளை சுகமாக்கிறதை நேரிலே கண்டவர்கள். அவர்கள் இயேசுவை மறுதலித்து ஓடிவிடுகிறார்கள். இது என்ன? அவர் ரபி மேல் அவர் வச்சிருந்த நம்பிக்கை, அவர் மேல் வச்சிருந்த விசுவாசம் என்ன? எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள். கடைசியில் அவர் போர் சேவகர்கள் கைது செய்து பிலாத்தினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். பிலாத்து அந்த ஞானஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கும் போதுதான் 27வது 19வது வசனம், 26 மத்தேயு 27:19 வாசிங்கள் பார்க்கலாம். அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவன் மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நீதிமான் காரியத்தில் உமக்கு சம்மதமே வேண்டாம், இன்றைக்கு சொப்பனத்தில் அவர் நிமித்தம் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். ஆமா, பிலாத்தினுடைய மனைவி பிலாத்தினுடைய மண்டபத்திலே எப்போதும் அவர்கள் தாதிகளோடு எப்போதும் அந்த மண்டபத்தில் இருக்க வேண்டும். நாட்டிலே மிகப்பெரிய கலவரம்,
நாட்டிலே மிகப்பெரிய கலவரம் உண்டாகிறது. நாட்டிலே மிகப்பெரிய கலவரம் உண்டாகிறது. இது எல்லாம் ஒற்றர்கள் மூலமாக பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போயிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே பிலாத்துனுடைய மனைவி ஒரு கனவு, பயங்கரமான கனவு என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் என்ன கனவு கண்டார்கள் என்ற ஒரு தெளிவு நம்மளுக்கு இல்லை. ஆனால் ஒரு சேவகனை அனுப்பி என்ன சொல்லி அனுப்பார்? இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே, இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே. பிலாத்துனுடைய மனைவி சொல்லுகிற வார்த்தை. அவருக்கு இயேசுனுடைய இதை பற்றி ஒன்றும் தெரியுமோ தெரியாத தெரியல. ஆனால் உலகமெங்கும் அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் பரவி இருக்கிற காலம். ஆகவே பிலாத்துனுடைய மனைவி இவர் யாரு? நீதிபரர். அந்த அம்மா சாட்சி சொல்லுது, இவர் ஒரு நீதிபரர் என்று சொல்லுகிறது. ஆகவே அந்த சேவகன் போய் அவருக்கு சொல்லுகிறார், பிலாத்துவுக்கு சொல்லுகிறார். பிலாத்து அந்த ஞானஸ்தானத்துக்கு இதுல அமர்ந்திருக்கிற போது அதே பிலாத்து பல்வேறு தீர்ப்புகள், அந்த நாட்டிலே பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கலாம். இந்த தீர்ப்பு ஒரு வித்தியாசமான தீர்ப்பு. ஒரு பக்கம் மனைவி ஆள் அனுப்பி ஒன்று செய்யாதே என்று சொல்லுகிறார். இங்க ஜனங்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலினார். என்ன செய்வது என்று பிலாத்து கலங்குகிறான். என்ன இது ஒரு விசித்திரமான தீர்ப்பா இருக்கிறது என்று சொல்லி கலங்குகிறான். அப்போதுதான் அவன் 24வது வசனம், மத்தேயு 27:24வது வசனம். கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆமா, பிலாத்து சொல்றான், நீதிமான் இவனுடைய இரத்தப்பழி என்ன சேரப்படாது. மனைவி சொல்கிறாள் நீதிமான் என்று, பிலாத்து சொல்கிறான் நீதிமான். அவர்கள் சீடர்கள் யாரும் எது கூடவே இல்லை, எது சொல்லவே இல்லை, என்ன செய்யல. இயேசுவை அறியாதவர்கள் இவர் கொஞ்ச நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் நீதிமான். பிலாத்து சொல்லுகிறான், தண்ணீரை எடுத்து தன் கைகளை கழுவி, இந்த மனிதனுடைய இரத்த பழி என் மேலும் என் குடும்பம் வரக்கூடாது என்பதற்காக இந்த நீதிமான் நீங்க இஷ்டத்துக்கு என்னவோ செஞ்சீங்களோ அப்படின்னு சொல்லி கைகளை கழுவி விடுகிறார். ஒரு பக்கம் பிலாத்தினுடைய மனைவி, இந்த பக்கம் பிலாத்து. ஆகவே இப்படி இவர்கள் இருவரும் சாட்சி கொடுக்கிறார்கள். இவர் நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவை குறித்து சொல்லுகிறார். நூற்றுக்கு அதிபதி லூக்கா 23:47. லூக்கா 23:47 ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார். நூற்றுக்கு அதிபதி சம்பவத்தை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனிதன் நீதிமானாய் இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி அவன் எவ்வளவு பெரிய பட தளபதி அவன் சொல்லுகிறான். ஆகவே நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், பிலாத்து மனைவி சொல்லுகிறார், பிலாத்து சொல்லுகிறார் இவர் நீதிமான் என்று. இன்னொரு இடத்துல சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள். இரண்டு பக்கத்தில் 2 கல்வர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒரு கல்வன் சொல்கிறார், நாம தண்டனை அனுபவித்து நியாயம்தான், நாம தப்பு செஞ்சு தண்டனை ஒன்று மரியாதை நீதிமான் அவர் தண்டிக்கப்படுவது சரியா, நீ ஏன் அவரை ஏடான்னு பேசுகிறாய் என்று சொல்லுகிறான். அதே லூக்கா 23:39 லூக்கா 23:39 சொல்லுகிறது, அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்து ஆனால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தார்.
அவரை இகழ்ந்தான், ஒருத்தன் இகழ்றான். அதே 41 பாருங்க. நாம் நியாயமாய் நாம் நியாயமா தண்டிக்கப்பட்டோம், நாம் செய்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். ஆம். இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே என்று அவனை கண்டித்து அவன் கண்டித்து 42 பின்னும் இயேசுவே நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த சிலுவையில மரிக்கும் தருவாயில ஒரு கள்வன் அவர் ஒரு குற்றம் செய்யலன்னு சாட்சி கொடுக்கிறார். நாம தண்டனை அனுபவிச்சோம், அவர் ஒரு தண்டனை அனுபவிக்கலையே அப்படின்னு நாம சாட்சி கொடுக்கிறோம். ஆகவே இந்த நீதிமானை நாம் இத்தனை ஆண்டுகளாக நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில, எத்தனை போராட்டங்கள் மத்தியில நாம் அவரை மறுதலித்திருக்கிறோம். வேலைக்காக, பணத்துக்காக, பதவிக்காக நாம் இயேசுவை மறுதலித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த பாடுகளின் காலத்திலாவது அவர் நீதிமான், அவரை சேமிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரே என்று நாம் உணருவோம். இந்த பாடுகளின் காலத்தில் மீண்டுமாக நான் அதேதான், அந்த நீதிமானுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த காலத்திலே நாம் அவரை சிலுவையில் அறியாமல் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நாம் மனம் கசிந்து அழ வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே அவருடைய சீடர்கள் இருந்தார்கள், பின்மாறி போனார்கள். ஆனாலும் அவர்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவரை சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்னைக்கு உலகம் முழுதும் ரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஆனாலும் நாம் கூட இந்த காலங்களிலே நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை நாம் மனஸ்தாப்பட்டு அறிக்கையிட்டு அந்த நீதிமானை நாம் ஒரு நிமிடம் நம்முடைய மனக்கண்களை நிறுத்தி நாம் அவருக்காக நாம் ஜெபிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் வாரும் சாமி. நீர் நீதிமான் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம் சாமி. மற்ற மக்கள் நீர் நீதிமான் என்று சாட்சி சொல்லுகிறார்கள் சாமி. ஆனால் நாங்கள் எத்தனை ஆண்டுகளாக உம்மை சேவித்துக் கொண்டு, உம்மை வணங்கிக் கொண்டு நாங்கள் மறுதலிக்கின்ற மக்களாகவே இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி. இந்த நாளிலே எங்களை தொடும் சாமி. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரை நீர் தொடும் சாமி. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே மன்னியும் சாமி. ஏசப்பா, எங்களை தொடும் சாமி. தேவனே, இந்த நாள் மீண்டும் எங்களுக்கு வரப்போவதில்லை சாமி. இந்த நாளிலே எங்களை தொடு ராஜா. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களை எல்லாம் தொடு ராஜா. மன்னியும் சாமி. எங்களை இனி நான் வரும் நாட்களிலே நாங்கள் குற்றமற்ற மக்களாக ஜீவிக்க கிருபை தாரும் சாமி. உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சோர்வுகளை எல்லாம் நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. தேவனே, நீர் எங்களை வந்திருக்கிற அடியார் ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற எந்த பாரத்தோடு, எந்த கஷ்டத்தோடு, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது சாமி. யாருக்கு உமக்கு தெரியும் சாமி. அவர்கள் சுகவீனமாக இருக்கிற மக்களை நல்ல சுகத்தை இந்த நாளில் கட்டிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. பாரத்தோடு வந்திருக்கிற மக்களுக்கு நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. அன்புள்ள தேவனே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. இந்த நாளை ஆசீர்வதி ராஜா. எல்லாம் வந்திருக்கிற மக்கள் பெருமையாய் சென்று விடாதபடி நீர் காத்துக்கொள்ளும் சாமி. நீரே மெய் தேவன், நீரே நீதிமான் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சாட்சியிட கிருபித்தாரும் சாமி. தேவனே, எங்களுடைய ஜீவித நாட்கள் முழுவதும் உமக்காக முடி செய்ய எங்களை நீர் பலப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும், எங்களை தயார்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும்படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உன் பொற்பாதி கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
மறுதலித்து ஓடியிருப்பான ஒரு சூழ்நிலையில் அந்த பிலாத்து என்ற அந்த ஆளுநர் அவரை விடுவிக்க பல முயற்சிகளை எடுத்து அவருடைய மனைவியை தடுத்தும் கடைசியில் மக்களுடைய பொறாமையினால கொடுத்த அந்த காரியத்தினால அந்த நீதிமானுடைய ரத்தப்படிக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய கைகளை கழுவி அவரை தண்டனைக்கு கொடுத்தாங்க. அந்த தண்டனை முன்னால் என்னால் நாமும் கூட அவரை மறுதளிக்கிறோம், பல காரியங்களில் அவரை விட்டு விலகி இருக்கிறோம், அவர்களை கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய திருச்சபையுடைய செயலாளர் திருவாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு திருச்சபை சார்பாக நன்றி. தொடர்ந்து 216வது பாடலை நாம் பாடுவோம். பாவி நான் என்ன செய்வேன், போவே நீர் ஜீவனை விட்டதற்காய் என்ற இந்த பாடலை 216வது பாடலை நாம் பாடுகிற போது நாம் காணிக்கை படைப்போம். ஃப்ரீ வில் ஆஃபரிங், அதை இங்கே காணிக்கை பெட்டியிலே போடும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 216வது பாடல். பாவி நான் என்ன செய்வேன், பூவே ஜீவனில் மீட்டதற்காய். பாவி நான் என்ன செய்வேன், பூவே ஜீவனில் மீட்டதற்காய். தேவ கோபத்தினால்
இந்த மாலை வழிக்காக நாங்கள் மறுபடியும் உடைய பாதத்தில் வருகிற சுவாமி. கர்த்தாவே சுவாமி, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எங்களுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நரகத்திலிருந்து எங்களை விடுவிக்க நேர் அன்றைக்கு குற்றவாளி போல பிலாத்துவினுடைய மாளிகையிலே அவன் நியாயசனத்திலே உட்கார்ந்திருக்கின்ற போது நீர் குற்றவாளி போல நீர் நின்றிருந்தீர். உம்மை விசாரித்தார்கள். உம்மை விடுவிக்க அவர் முயற்சித்தும் மக்கள் விடவில்லை. அவரை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி உம்மை கர்த்தாவே அவர்கள் அதிகமாக கூக்குரலிட்டு கடைசியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி கர்த்தாவே பிலாத்து அன்றைக்கு அறிக்கை செய்து தன்னுடைய கைகளை கழுவி அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். இந்த விசாரணையிலே அவருடைய மனைவி கூட இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை ஒரு சேவகன் மூலமாக அவருக்கு தகவலை சொல்லினார்கள். கர்த்தாவே, இப்படியாக பார்க்கின்ற போது சுவாமி, உம்மோடு இருந்தவர்கள் உம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள், உம்மை மறுதலித்தார்கள், உன் பக்கமாக அவர்கள் திரும்பவில்லை. நீர் ஆண்டவரே எங்களுக்காக பாடுகளை அனுபவிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டீர். அதே போன்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கிறது. உம்மை மறந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலக வாழ்விலே ஏதோ பேருக்கு என்று சொல்லி நாங்கள் வருகின்ற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபையிலே உண்மை உண்மையாக தொழுது கொள்கின்ற நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு வர வர குறைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பலவீனங்களை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள். நாங்கள் இன்னும் உங்களை அதிகமாக நேசித்திருக்க வேண்டும் சுவாமி. ஏனென்றால் நீர் நாங்கள் வாழ உங்களுடைய ஜீவனையே நீர் கொடுத்தீர். இதற்கு ஆண்டவரை கைமாறாக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு உங்களுடைய பாதத்துல ஆண்டவரை துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது அல்லாமல் வேறு என்னத்தை செலுத்த முடியும்? ஆனால் கூட அநேக சூழ்நிலைகளில் நாங்கள் உண்மை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவரை நாங்கள் வர தயங்கி போகிறோம். கர்த்தாவே, உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உங்களுடைய சாத்திரமந்திர பங்கு பெற அநேக நேரங்களில் நாங்கள் தவறி போயிருக்கிறோம். விரோதமான ஏராளமான பாவனை செய்து ஆண்டவரே அந்த உண்மை மறுதலித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இப்படி பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கர்த்தாவே, கேட்ட செய்தியின் பிரகாரமாக நாங்கள் அநேக சூழ்நிலைகளில் உண்மை மறுதலித்த மக்களாக இருக்கிறோம். உங்களுடைய சீஷர்கள் உங்களோடு கூட இருந்து கடைசியில் அவர்கள் உண்மை விட்டு ஓடி போனார்கள். நாங்களும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருகின்ற போது உண்மை நாங்கள் தேடாமல் எங்கள் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறோம். எங்களை உப்பக்கமாக நிறுத்திருக்கும் சுவாமி. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு செல்ல நீர் ஒருவர் மாத்திரமே வழி என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தியை பகிர்ந்து கொண்ட அவருடைய திருச்சபையினுடைய செயலாளர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களை நீர் ஆசீர்வதியும். அவர் கிருபையை கொடுத்துக்கிற அவருடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே சுவாமி, உங்களுடைய திருச்சபை ஊழியத்தை செய்து வருகின்ற குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நீ வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவரே, அவருடைய மகள் சில்வியா தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரிக்கின்ற சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அருமை வாலிப பிள்ளையை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தாவே, நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுசு நாட்களே கட்டளையிடும். நல்ல சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், நிம்மதியால் நிரப்பி வருங்காலத்திலே சுவாமி அருமை பிள்ளை ஆண்டவரை உங்களால் ஆசீர்வதிக்கப்பட எல்லா சூழ்நிலைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக உலகத்தில் ஜீவிக்க கிருபை செய்திடும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாளைய தினத்தில் நடைபெற இருக்கின்ற பெரிய வியாழக்கிழமை திருவிழந்தோடு கூடிய ஆராதனைக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்பட்டு ஆண்டவரே சிறைவாசத்திற்கு ஆண்டவரே நீர் அடிக்கப்படும்படியாக சிலுவையில் அடிக்கப்படும்படியாக நீர் கொண்டு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் ஆண்டவரே நீர் ராபோஜனமாக நீர் எங்களுக்கு ஏற்படுத்தினீர். கர்த்தாவே, அதை நாங்கள் பரவாமல் நாளைய தினத்தில் சுவாமி நாங்கள் ஆசிரிக்கின்ற போது பெருந்திரளாக திருச்சபை மக்கள் வந்து ஆசிரிக்க முன்வருகின்ற போது சுவாமி ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், வதைக்கப்பட்டீர்.
ஆண்டவரே, கரும்பை போல நீர் பிழியப்பட்டீர். உம்மாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு வாழ்வு இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இது ஆராதனையில் பங்கு பெற்று ஆசிரத்தை பெற்றுக் கொள்ள கிருபை செய்கிறோம். நாளை மறுநாள் நடைபெறுகின்ற பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த நாளிலே சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளின் பேரை தியானம் செய்கின்ற மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 7 வார்த்தைகளின் பேரிலே தியானம் செய்கின்ற ஆண்டவரே, என்னுடைய திருச்சபையுடைய விசுவாசங்களையும் ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே ஆண்டவரே, சிலுவையிலே மொழிந்த நீர் ஆண்டவரை பேசின அந்த ஒழுக்கமான வார்த்தைகளின் பேரிலே அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே அதை பேசி முடிக்க நிற்கிறது செய்துள்ளோம். எல்லாம் உடைய திருநாம மகிமைக்கென்று ஆண்டவரை இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையை அடுத்து நீர் பயன்படுத்தி ஆண்டவரே உடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கின்ற மக்களை நீர் மறைத்து வெளிப்பட்டு நீர் பேச வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 3 நாட்களாக இந்த பரிசுத்த வாரத்திலே நடைபெற்ற இந்த பரிசுத்த ஆராதனையில மாலை ஆராதனையிலே உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே, திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, திருவாரர் முதல் நாளிலே கர்த்தாவே திங்கட்கிழமை உடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட திருவாரர் தென்னரசு திருச்சபையினுடைய ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். செவ்வாய்க்கிழமை உடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட திருமதி சந்திரா அருள்தாஸ் ஆண்டவரே, திருச்சபையினுடைய மாதர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த நாளிலே கர்த்தாவே தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட திருச்சபையுடைய செயலாளர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்காகவும் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அவர்களை நீர் ஆசீர்வதியும். அதே போல 7 வார்த்தை பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நடத்தி மதிப்பிக்கிறோம். திருமதி சீமா பிரவீன்குமார், திரு தென்னரசு, திருமதி சாருமதி ஜபசிங், திருமதி பியூலா தென்னரசு, திரு திவாகர், திரு அலெக்சாண்டர், அதே போல ஸ்தல போதகராகிய அடியனையும் சுவாமி நீரை வளமையை எடுத்து பயன்படுத்தி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த சிலுவையிலே முடித்த உடைய வார்த்தைகளின் பேரிலே தியானம் நடத்தி நாங்கள் ஆண்டவரை எங்கிருந்து ஒரு சவாலோடு கடந்து செல்ல செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற உயிர்த்தெழுதலின் நன்னாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உலகம் முழுவதில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து நீர் மறித்து மண்ணாய் போய்விடவில்லை. மாறாக நீர் 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்தீர் என்ற அந்த உண்மை உலகமெங்கும் உரைக்கப்பட்டது. அதற்கு நாங்களே சாட்சிகள் சுவாமி. ஆகவே நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தை செய்கின்ற பணிமுட்டுகளாக எங்களையும் ஈஸ்டர் நாளிலே ஆசீர்வதித்து இது எல்லா ஆயத்தங்களிலும் சுவாமி திருச்சபையுடைய பொறுப்பாளர்கள், தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் ஆண்டவரை மூவர்கள் செய்கின்ற எல்லா முயற்சிகளிலும் உங்களுடைய கிருபை தண்ணீர் கொண்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சுவாமி ஏகமாய் இணைந்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்துள்ளோம். ஆண்டவரை பெரிய வெள்ளிக்கிழமை மற்றும் ஈஸ்டர் நாளிலே பாடப்படுகின்ற சிறப்பு பாடல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதில் பாடுகின்ற உடைய மக்களை நீரே ஆசீர்வதிசோம். ஆண்டவரை நாங்கள் சிறப்பாக பாடி உடைய நாமத்தை உயர்த்த கிருபை செய்துள்ளோம். இதனாலே உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கின்ற என்னுடைய திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெறாமல் குடும்பமாக நீர் ஆசீர்வதி முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய கிருபை காருண்யம் எங்கள் ஒவ்வொருவரும் சூழ்ந்து கொள்ளட்டும். இவைகளையும் உம்மிடத்தில் நாம் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீரங்களையும் எங்கள் ஆண்டவரும் அரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதில் போய் செய்யப்படுவதாக. இரண்டு வேண்டிகளாக திட்டத்தால் உங்கள் நாடுகளுக்கு நாங்கள் பரிசுத்த கடன் பண்ணி உங்களை சோதனை நாமத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆசீர்வாதத்திற்கு பிறகு 231வது பாடல் வாதையுற்ற மீட்பரே. 1வது சரணம், 4வது சரணத்தை நாம் பாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளே அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
மீட்பாரே வாழையோற்ற மீட்பாரே என் அடைக்கலம் நீரே என்னை கட்டளையிடும் சாவும் தருணத்திலும் என் அடைக்கலம் நீரே வாழையோற்ற மீட்பாரே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பிரசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சபையாருக்கு மாணவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையாருக்கு அறிவிப்புகள் சபையாருக்கு தயவு அமர்ந்து கொள்கிறேன்.